இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க ஐயா. ரொம்ப நல்லா சமைச்சிருந்தாங்க. எந்த அளவுக்கு சமைப்பாங்கன்னு நானும் எதிர்பார்க்கல. என்ன ஐயா சொல்றீங்க? தனத்தை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாம இன்னும் நல்ல கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கலாம்னு சொல்ல வந்தேன். தனம், நீங்க 2 பேரும் எங்களை அருமையா உபசரிச்சீங்க. அதே மாதிரி நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் சாப்பிட்றதுக்கு எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரோம் சார். நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணுமா? வரோம் சார். நீங்க எல்லாம் கூப்பிடுறீங்க, ஆனா தலைவர் சார் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட கூப்பிட மாட்டேங்கிறாரே. அதுக்கு என்ன, என் குடும்பம் பெரிய குடும்பம், எப்ப வேணா என் வீட்டுக்கு வரலாம். இவங்கள மாதிரி எங்களை சேர்த்தே இன்வைட் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். நான் அகாடமியோட தலைவர். ஸ்போர்ட்ஸ்ல சம்பந்தப்பட்டவங்களை தான் கூப்பிட முடியும். குடும்பத்தையே எப்படி கூப்பிட முடியும்? சாரி சார். யார் வீட்டுக்கும் கெஸ்டா போறப்ப நான் என் புருஷன் கூட சேர்ந்து தான் போவேன். தனியா யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். எல்லாத்தையும் விட ஸ்போர்ட்ஸ் தான் முக்கியம். அதுல கவனம் வச்சு கப்பை வின் பண்ண பாருங்க. இந்த 2 சீட்ல நீ ஏதாவது ஒரு சீட்டை பிக் பண்ணணும். ஏய், இதுல என்ன எழுதிருக்க? நீ தான் எடுத்து பார்க்கணும். எடு. ஏய், எனக்கு ஒரு முத்தம் வேண்டும். அதத்தான் டெய்லி கேக்குறியே, இதுல சீட் எழுதி வேற கேப்பியா? டெய்லியும் கேட்டு என்ன பிரயோஜனம்? அதான் நீ ஏமாத்திக்கிட்டே இருக்கியே. ஆனா இன்னைக்கு அது நடக்காது. ஒண்ணு முத்தத்தை நீ தரணும், இல்ல நான் தரணும். எப்படி வசதி நீயே முடிவு பண்ணிக்கோ. ஒண்ணும் வேண்டாம். நீ முத்தம்னு ஆரம்பிச்சு அது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியாதா? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது பொண்டாட்டி. ப்ளீஸ் டி பொண்டாட்டி. எல்லாத்துக்கும் கால நேரம்னு ஒரு இருக்கு புருஷா. இதுக்கு கூட வா. அதெல்லாம் முடியாது. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு கொடுத்தே ஆகும். ஏய் சினு, சொன்னா கேளு. வேண்டாம். என்ன ஆனாலும் சரி, எனக்கு இன்னைக்கு எனக்கு வேணும்ன்றல்ல. வேண்டாம். ஏய், ஒண்ணே ஒண்ணு. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இந்த சீட் இருந்தா இதையே நீ டெய்லி காட்டுவ. இனிமே இது என் கண்ணிலே படக்கூடாது. வேணாண்டி. ஏய், என்ன பண்ற? ஏய், போடாத மாயா. ஏங்க, இந்தாங்க பாயாசம் எடுத்துக்கோங்க. அம்மா செஞ்சாங்க. பாயாசமா? எனக்கு ஒரு முத்தம் வேண்டும். நீங்க பாருங்க, எனக்கு பாயாசம் வச்சிருக்கேன், அதை எடுத்து குடிச்சிடாதீங்க. பத்தா. என்ன? இத போய் சீட்ல எல்லாம் எழுதி கேக்குற? மாமன் கிட்ட சும்மா கண்ணை கட்டினாலே தந்துட மாட்டனா? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இல்ல பைத்தியம் முடிச்சிருக்கா என்ன? இந்த கருமத்தை நானே எழுதுவேன். தூக்கி போடுங்க பேசாம. பார்வதி,
என்னங்க? இது என்ன கெட்ட பழக்கம்? ஏங்க, பாயாசம் குடிக்கிறது கெட்ட பழக்கம்னு யார் சொன்னா? ஐயோ, அது இல்ல பார்வதி. வேற? நாமெல்லாம் இன்னுமா துண்டு சீட்ல எழுதி கொடுத்து இதெல்லாம் வாங்கிக்கிறோம். என்ன உளறீங்க நீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. என்னது அது? அப்ப நீயும் ஸ்ட்ரைட்டா என்ன வந்து கேட்க வேண்டியதானே? நீ மட்டும் ஏன் இப்படி எழுதி கேக்குற? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரியே கள்ளி. எனக்கு ஒரு முத்தம் வேண்டும். நான் ஒண்ணும் எழுதல. பாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. வேணா நான் கொடுக்கட்டுமா? பாத்துக்கோங்க. ஆளை பாரு, முதல்ல பாயசத்தை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு போய் எடுத்துட்டு வந்து பாருங்க. அக்கா, என்ன பார்வதி? இந்த பாயாசத்தை நீங்களே மாமா கொடுத்துருங்கக்கா. ம். பாயசம் அத்தை செஞ்சதுதான். என் மேல இருக்கிற கோவத்துல குடிக்காம இருந்துராதீங்க, அப்புறம் அத்தை சங்கடப்படுவாங்க. இப்ப எதுக்கு முறைக்கிறாருன்னு தெரியலையே. வீட்டு பெரியவங்களுக்கு கூட கட்டுப்பாடே இல்லாம போயிடுச்சு. ச்சே. எனக்கு ஒரு முத்தம் வேண்டும். ஐயோ, இத நான் எழுதுனேன்னு நினைச்சுதான் அப்படி புலம்பிட்டு போறாரா? என்ன மன்னிச்சிரு.